அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹெச்எஸ்ஆர் பாசிட்டிவ் வைப்ஸ். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மருதமலை பற்றி தான். மருதமலை மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணக்கூடிய விளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்னோட நீங்களும் சேர்ந்து பயணிக்கிற அனுபவம் உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த பயணத்தின் போது நம்ம மருதமலையோட சிறப்புகள் பற்றி பார்க்கலாம். முதல்ல மருதமலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டம், பேரூர் வட்டம், கோயம்புத்தூர்லேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக மருதமலை அமைந்திருக்கு. இங்கு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையோட இயற்கை எழில் நிறைந்த இந்த இடத்துல அருள்பாலிக்கிறார். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏற்ப இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 741 மீட்டர் உயரத்தில் 7 நிலைகள் கொண்ட ராஜா கோபுரத்தோடு அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று படிகள் வழியாக போகலாம், இன்னொன்று நம்ம இப்போ போயிட்டு இருக்கிற வழியில் 2 வீலர் 4 வீலர் பஸ்ஸு இது மூலம் போகலாம். அரசாங்க பஸ் மலை அடிவாரத்துலேருந்து மலை உச்சி வரை கொண்டு போய் விடுவாங்க. ஒரு நபருக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. படிகள் வழி போனோன்னா சுமார் 837 படிகள் இங்கே இருக்குது. இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாம்பாட்டி சித்தரோட ஜீவசமாதி இங்கே இருக்குது. பாம்பாட்டி சித்தருக்கு நாக ரூபத்தில் முருகன் தோற்றமளித்தார் அப்படின்னு வரலாறு. சப்த கன்னியர்கள் கோவில் இங்கே இருக்குது. சப்த கன்னியர்களோட ஆடி 18ஆம் பெருக்கு அன்னைக்கு விசேஷமாக இங்கே திருவிழா நடப்பாங்க. இடும்பன் சரணாலயம் நம்ம கோவில் போகிற வழியில் இருக்குது. மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பஞ்ச விருட்ச விநாயகர் 5 விதமான விருட்சங்களுக்கு கீழே அமர்ந்திருப்பதனால இவருக்கு பஞ்ச விருட்ச விநாயகர் அப்படின்னு பேர். வன்னி, வேம்பு, அரசு, அத்தி, கொரக்கோட்டை இந்த 5 மரங்களுக்கு அடியில் இந்த விநாயகர் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். மற்றொரு சுயம்பு விநாயகரும் இங்கே இருக்கிறாரு. நம்ம படிக்கட்டு வழியாக நடந்து போகிறப்போ நம்ம சுயம்பு விநாயகர் காணலாம். அவரோட தலைப்பகுதி மட்டும் மருதமலையை பார்த்த மாதிரி அமர்ந்திருப்பார். இந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்த ஜாம பூஜை. இந்த கோவிலில் ராஜ அலங்காரத்தில் முருகர் காட்சி அளிக்கிறாரு. இந்த அர்த்த ஜாம பூஜை அப்போ மட்டுமே தண்டாயுதபாணியாக ஆண்டி கோலத்தில் சுயரூபமாக காட்சி அளிக்கிறார். இது இந்த கோவிலோட சிறப்பு. கோவில் திறக்கும் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா, காலை 5:30 மதியம் 1 மணி வரை, மதியம் 2 மணியிலிருந்து இரவு 8:30 வரை. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படிங்கிறது கந்தர் அனுபூதி. இங்கே வீட்டில் முருகப்பெருமார் மருதாச்சலீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. எங்குள்ள தீர்த்தம் மருத தீர்த்தம், மருத சுனை அப்படின்னு அழைக்கப்படுது. 7ஆம் படை வீடு அப்படின்னு பக்தர்களால் அழைக்கப்படுற இந்த மருதமலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நம்ம இப்போ மலை மேல் ஏறி மலை உச்சிக்கு வந்துட்டோம். மருதமலை கோவில் கோபுரத்தோட தோற்றத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த அழகான இயற்கை சூழலில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகிய தோற்றத்தின் நடுவில் இந்த கோபுரம் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கோபுர தரிசனம் கண்டு மலைங்க. இந்த வீடியோவில் என் கூடயே உங்களுக்கு பயணிச்ச அனுபவம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுபோல் வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.